ஹலோ வணக்கம். இன்னைக்கு இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த சாட்டர்டே அன்னைக்கு அமரன் படத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. இது ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் கடைசி வரைக்கும் இதோடைய ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ரிலீஸ் ஆகவே இல்லை. அதே மாதிரி இதோட ஈவெண்ட் நடக்குதா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதோட ஈவெண்ட் அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இது அவங்க ஆஃபீஸில் அறிவிக்கவே இல்லை. ஏன் அறிவிக்கலை? இதோடைய ஃபோட்டோ எதுவும் ரிலீஸ் ஆகலை, இதோடைய வீடியோ ரிலீஸ் ஆகலை, இது மாதிரி எதுவுமே வரவே இல்லையே. இது எல்லாம் ஏன் வெளிவரல அப்படி மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கும். ஸோ இதை பற்றி எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் துப்பாக்கி அப்படிங்கிறது கனமாக தான் இருக்கும். பட் அதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம எஸ்கேன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை சொன்ன இந்த ஒரு டைலாக் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னால் ஆங்கர் கேட்ட கேள்விக்கு துப்பாக்கியோடைய கனம் எந்த மாதிரி இருக்குது அப்படி மாதிரி ஒரு கேள்வி கேட்டார்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கேள்விக்கு நம்ம எஸ்கேன்னா துப்பாக்கி கனமாக தான் இருக்கும், அதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம எஸ்கேன் அப்படின்னு டைலாக் சொல்லியிருந்தார். அதே மாதிரி கமல்ஹாசன் சார் அவர் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காரு, அவருக்கு அட்வைஸ்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட டைலாக்ஸ் கூஸ் பம்ப்ஸ்லாம் இந்த ஒரு ஈவெண்ட்டில் நடந்திருக்கு. இது எல்லாமே நம்ம எப்பப்போ பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது விஜய் டிவியில் கண்டிப்பாக இது நம்ம எல்லாத்தையுமே கூடிய விரைவில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அமரன் படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸ் அப்படிங்கிறது விஜய் டிவி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய டிஜிட்டல் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னால கண்டிப்பாக அடுத்த அப்டேட் கூடிய விரைவில் வரப்போகுது. இதோட ஈவெண்ட்டில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன அப்டேட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்மளுக்கு ஆஃபீஸில் கிடைக்கல. அப்படின்னால எதையுமே நம்மளால் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இதோட ஈவெண்ட்டுக்கு நானும் போயிருக்க வேண்டியது. பட் இங்கேருந்து நான் சென்னைக்கு போகணும், போயிட்டு இங்கே மறுபடியும் வரணும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அடுத்த மாதம் வேறு ஆடியோ லான்ச் வேறு இருக்குது. ஸோ ஆடியோ லான்ச் வேறு போடும் அப்படின்னால இந்த ஈவெண்ட்டு வேணால் நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாம்ங்கிற மாதிரி நான் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலை. பட் போயிருக்கலாம் போல். ஓகே, இந்த ஒரு ஈவெண்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கூடியவில் ஆஃபீஸில் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறமே இதை நம்ம ஃபுல்லாக பேசுவோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.